வணக்கம் நண்பா. நம்மளோட அந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் பற்றி உங்களுக்கு மேலும் தெரியணும், இல்லைனா அந்த கேஜெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Blaupunkt அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸ் தான். அது ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா Blaupunkt BTW100 ட்ரூலி வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் 2 பாட்டம் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இயர்பட்ஸோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அது என்ன டிசைன் பார்த்திங்கன்னா கிளாம்ஷெல் டிசைன் சொல்லி இந்த முத்தெடுக்கிற சிப்பி மாதிரியே இருக்குது. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சப்பையாக பார்க்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ரொம்பலாம் பெருசாலாம் இருக்குது. நீங்கள் இதை உங்கள் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சா வெளியவே தெரியாது, அவ்வளோ சப்பையாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் அந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 3 எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக சார்ஜிங் இண்டிகேஷனை நோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்ட் தான். இதில் நீங்கள் டைப் சி கேபிள் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்காதது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி நைட் டைமில் சார்ஜ் போடும்போது ரொம்ப பார்த்து போடணும், பின்னு டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பார்த்திங்கன்னா எப்படினாலும் சார்ஜ் போடலாம், எப்படி மாட்டினாலும் பின்னு மாட்டிக்கிறோம். அதனால் இப்போ வர்ற எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் போடுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அதோட மூடியை பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா டைட்னஸாக தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் பேண்ட் பாக்கெட்லேயே பேக்குக்குள்ளேயே போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கையை வச்சு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா அதோட டிசைனை பார்த்திங்கன்னா க்ரோம் எட்ஜ் டிசைன் சொல்லியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா, அந்த ஸ்டெம்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் நீளமாக இல்லாமல் ரொம்பவும் கட்டையாக இல்லாமல் ஒரு நார்மலான சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் எடுக்கும்போது உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா அதோட மேக்னெட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல தரமான மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலைகீழ வச்சு கவுத்தி ஃபோர்ஸாக உதறினா மட்டும்தான் இந்த இயர்பட்ஸ் கீழே விழுது. மற்றபடி இந்த இயர்பட்ஸ் வந்து ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக தான் ஒட்டுது. பொதுவாக இந்த இயர்பட்ஸ் யாருக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமில் ஆடுறவங்களுக்கும் கால் பேசுகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இயர்பட்ஸ் இது. இதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதோட பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜிங் கேஸில் வந்து இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறனால நீங்கள் வெறும் 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும், 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லைனா எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளியே போகிறீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணிக்கிட்டா போதும், 60 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா முழுக்க கேமிங்காகவே டியூன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி, சிங்கனைசேஷன் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும். நீங்கள் அதில் வர்ற சவுண்டும் சரி, இந்த இயர்பட்ஸில் வர்ற சவுண்டும் சரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்கனைஸ் ஆகும். அதனால தான் இந்த 80 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் ஷூட் பண்ணீங்க, இல்லை ஏதாவது ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 2 செகண்ட் கழிச்சு உங்கள் காதுக்கே வரும் சவுண்டு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த லோ லேட்டன்சி மோடு கொடுத்துறதுனால அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்கனைஸ் ஆகும் மொபைலோட இந்த இயர்பட்ஸு. இந்த இயர்பட்ஸ் வந்து 3 விதமான கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக், அப்புறம் வயலட், அப்புறம் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வெர்ஷன் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல அட்வான்ஸான மாடல் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ எந்த ஒரு இன்ட்ரப்ட்டும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான மைக்காக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது மைக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரொம்ப க்ரௌடான ஏரியாவிலேருந்து கால் பேசுகிறீங்க, இல்லைனா பைக்கில் போய்கிட்டே கால் பேசுகிறீங்க, இல்லைனா ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது கால் பேசுகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மைக்ரோஃபோன் வந்து சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டு எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோன் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து முழுக்க டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் இது மூலமாகவே பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பற்றி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 கொடுத்துருக்காங்க. ஸ்வெட், ஸ்ப்ளாஷ் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போது லேசான மழை துளி விழும், இல்லைனா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்க்கும், சைக்கிளிங் பண்ணும்போது வேர்க்கும். அந்த மாதிரி டைமில் அந்த வேர்வை தண்ணி பட்டாலோ இல்லைனா லேசான மழை துணி பட்டாலோ எதுவுமே ஆகாது. மற்றபடி டஸ்ட் பட்டால் கூட எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் ஓரளவு நல்ல ஆழமான தண்ணியில் போட்டிங்கனாலோ இல்லைனா ரொம்ப ஃபோர்ஸாக பைப் தண்ணியில் கழுவினீங்கனாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா, டிரைவர் பார்த்திங்கன்னா 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிரைவர் தான். இந்த இயர்பட்ஸ் வந்து முழுக்க முழுக்க பேஸ் லெவலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை காதில் மாட்டிட்டு ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா போதும், சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்கள் காதில் கேட்காது. அதனால் இந்த இயர்பட்ஸை வந்து பைக்கில் போகிறப்போ ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக டீசெண்டாக இருக்குது. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே இறையாது இயர்பட்ஸ். ஒரு இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா இறையும். ஆனால் இதில் அப்படி இறையாமல் நல்ல சவுண்டு பார்த்திங்கன்னா கேட்குறக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் அந்த இயர்பட்ஸோட டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் டிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா இயர்பட்ஸுமே ஓரளவு இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிசைனை வச்சு நீங்கள் எந்த விதமான காலையும் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழ மாட்டேங்குது. கம்பேர் டு அந்த ஸ்ட்ரைட்டாக சிலிக்கான் டிப் உள்ள இயர்பட்ஸுக்கும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் இதை தான் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிறது வந்து எல்லா விதமான காலையும் ஈஸியாக ஃபிட் ஆகுதுன்னு வேறு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கனால சிலிக்கான் டிப் வந்து உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் மாட்டினீங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான சைஸ் சிலிக்கான் டிப் மாட்டுறதுனால ஒரிஜினல் வால்யூம் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சார்ஜிங் எஸ் வந்து புதுசாக நீங்கள் வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் எஸ் வந்து இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சிலிக்கான் டிப்ஸ் இருக்கும், புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.